Political tensions continue to escalate in the state of Tamil Nadu as actor-turned-politician Vijay launches a massive 98-day campaign against the ruling DMK. Meanwhile, Chief Minister M.K. Stalin has now hit back at the opposition after facing heat from TVK Chief Vijay and former Chief Minister EPS. In a sharp rebuttal, Stalin took a direct jab at Vijay, reaffirming the party's achievements and accusing critics of playing petty politics. Stalin defends his government's performance, calls the Dravidian model not just success in Tamil Nadu, but an ideal framework for other states to follow. This comes after TVK Chief Vijay accused the state government of cheating the public. With elections on the horizon, expect the war of words to in fact escalate further. தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த அவசரத்தை வைக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம் அரசு எப்படி இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது, செய்திகள்ல சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க. பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது. எல்லாரும் சொல்றது தானங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். திமுகவுக்கு எத்தனை எதிர்க்கட்சி இருந்தாலும் நாங்க தான் வெற்றி பெற போறோம். திமுக கூட்டணி வெற்றி பெறும் உறுதியாக. கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாடு இல்ல, அவங்களுக்கு மத்தியில ஒரு கண்ணியத்தோட இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மை டியர்